அதை நிறைய விஷயங்களை அடையணும் அப்படின்னு வந்து கனவுகளை வந்து வச்சிருக்கேன். அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி செவிலியர்கள், நீங்க மட்டும் இல்ல, எல்லா செவிலியர்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு அடைய வேண்டும் நினைக்கிறேன். அதற்கு உறுதுணையாக இருப்பீங்க நினைக்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம் சங்கம். அந்த சங்கத்தை வந்து வலுப்படுத்த வேண்டும். சில பல காரணங்களால செவிலியர்கள் இன்னைக்கு கூட மற்ற செவிலியர் சங்கத்திலிருந்து வந்தாங்க. எல்லாரையும் நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். சில பல காரணங்களால சங்கங்கள் இருக்கலாம். அதை கூட நம்ம என்ன பண்றோம்னா கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். இன்னைக்கு டாக்டர் சுந்தரேசன் பேசினாரு. டாக்டர் சுந்தரேசன் வந்து அந்த மருத்துவர்களுடைய கூட்டமைப்புல இருக்கு. அது நம்ம சங்கம் தான். அப்ப எல்லாம் 2-3 சங்கம் சேர்ந்து கூட்டமைப்பா இருக்காங்க. அதே போல நாம் கூட்டமைப்பை ஏற்படுத்தி கூட நம்ம சங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம். நமக்குள்ள இந்த சங்கத்துக்குள்ளேயும் அந்த சங்கத்துக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனையை பார்த்துக்கிட்டு நாம் ஒரு சங்கத்துக்கும் இன்னொரு சங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனை, ஈகோ, இதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு வயசுக்கு வந்துட்டோம். அது ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கிடையாது. என்ன வந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம வந்து ஒத்துமையா புரிந்துணர்வோட செவிலியர்களுடைய பிரச்சனைகளை ஒற்றுமையாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போய் நம்மளுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றணும். செய்வோமா? இப்ப நிறைய இருக்கு. இப்ப கோவிட் ஸ்டாஃப் நர்சஸ் தான் மிச்சம் உள்ள வரணும். ஏற்கனவே இருக்கிறவங்க சிபில இருக்கிறவங்க 2015 அப்புறம் ஜாயின் பண்ண வரணும். இது அவங்க பிரச்சனை, எங்க பிரச்சனை? அவங்க 15 பேட்ச் 16 பேட்ச் எல்லாம் விட்டுக்கொண்டு அனைவரும் செவிலியர்கள், அனைவரும் தமிழ்நாடு அரசு கீழே வேலை செய்யறவங்க, அனைவருக்குமான கோரிக்கைகளை ஒற்றுமையாக எடுத்து சொல்ல வேண்டும். அதை வந்து ஒரு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்போட பொதுச் செயலாளரா நம்ம செய்யணும். அது வெற்றி அடைய வேண்டும். அது உங்களுடைய செயல்பாட்டை பார்க்கும் பொழுது நிச்சயமாக